உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் சொல்றத கேட்காம தான் இவ்வளவு நாள் என்னென்னமோ நடந்து போச்சு. நீங்க யாரும் எதுவுமே பேசாதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். சம்பந்தி நீங்க கொடுங்க. இந்தாங்க சம்பந்தி. எனது மகன் கிருஷை உங்கள் பேத்தி தமயந்திக்கு திருமணம் நடத்தி வைக்க எங்களுக்கு முழு சம்மதம். எனது பேத்தி தமயந்தியை உங்க மகன் கிருஷுக்கு மணமுடித்து வைக்க எங்களுக்கு முழு சம்மதம். அப்புறம் நாங்க கிளம்புற சம்பந்தி. போயிட்டு வரோம். ரொம்ப சந்தோஷம். வாங்க நாங்க வரோம் சம்பந்தி. வரேங்க. வாங்க வாங்க வரப்பா. என்னக்கா பாக்குறேன். ஆமா, காலையில இருந்து 2 பேரும் என்ன பண்றீங்க? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். செல்வி ஏதோ காதுக்குள்ள வந்து குசு குசுன்னு என்னமோ சொல்லுது. நீ ஒரு தவணை கோவமா பாக்குற, அப்புறம் ஏதோ சிரிச்சுக்கிற. என்னமோ நடக்குது. என்ன நடக்குது? காலையில இருந்து நாங்க 2 பேரும் நடக்கிறோம். மெஸ்ல வேலை நடக்குது. அம்மா, மளிகை சாமான் வாங்க போனீங்கல்ல, லிஸ்ட் எங்க? வாங்கிட்டு வந்தாச்சு. இந்தா. என்கிட்ட ஏன் குடுக்குறீங்க? அவர்கிட்ட கொடுங்க. கொடுத்துருவோம். டேய் தம்பி, வாண்டறல, இங்க வா. இதோ வரேனே. ஐயோ அக்கா, அண்ணன் வந்துட்டாரு. இங்க வா. என்னண்ணே? இந்தா மளிகை ஜாமான் லிஸ்ட். பாப்பா உன்கிட்ட கொடுக்க சொல்லிச்சு. இந்தா, கரெக்டா இருக்கான்னு பாத்துக்க. பாத்துட்டு வை. ஐயோ அக்கா, அண்ணா பாரு 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 பாருண்ணா. தமயந்தி ஏதோ காய்கறி லிஸ்ட்னு ஒன்று கொடுத்தாலே. டேய் தம்பி, இங்க வா. ஐயோ, இங்க வாங்க. என்னண்ணே? அட வாண்டறல, வாப்பா. ஐயோ சீ. யார் அந்த ஆளு? வர இருங்க. அக்கா, கடைசி வரைக்கும் உனக்கு கல்யாணமே நடக்க போறது இல்ல. அவரை மாதிரி பேச்சுலரும் இருக்க வேண்டியதான். அட வாப்பா. ஐயோ ஏப்பா, இந்த காயெல்லாம் நறுக்காம அப்படி என்ன அங்க போய் நிக்கிற? ஏன்னா இவ்வளவு நேரமா காய்கறி தானே வெட்டிக்கிட்டு இருந்தேன். இங்க இருந்து அங்க கூப்பிட்டீங்க. சரி, அங்க போய் அந்த வேலையை பார்க்கலாம்னா அங்க இருந்து இங்க கூப்பிடுறீங்க. இதுக்கு ஏன் கோபப்படுற? என்ன சொல்றது கேட்க மாட்டற? நான் மாஸ்டர்பா, நீ அசிஸ்டன்ட். என்கிட்ட எல்லாம் கோபப்படக்கூடாது, புரியுதா? போ, அந்த டப்பாவை எடுத்துட்டு வா. போ. நல்லா இல்ல இருக்கு. இந்தாங்க. முதல்ல டப்பா தான் எடுத்து வர சொன்னேன். எந்த டப்பான்னு கேட்டியா? இந்த டப்பாவை சொன்னேன் நானு. நீங்க சொல்லவே இல்லையே. சொல்லுவேன். நீ ஏன் அவசரப்படுற? நீ அங்கிருந்து கேட்டுக்கணும். போ, அந்த பருப்பு டப்பாவை எடுத்துட்டு வா. போப்பா, குழந்தை மாதிரி. இது உங்க ஊர்ல பருப்பு டப்பாவா? மல்லி டப்பாவை எடுத்து வந்துட்டு பருப்பு டப்பாங்கிற? நீ போயிட்டு அங்க நீ ஒண்ணு செய்வனா, இங்க வா. இந்த பாத்திரத்தை இங்க வா. இந்த ஜக்கு இருக்குல்ல, இதை எடுத்து அங்கே வை. அங்க இருக்கிறத எடுத்து இங்க வை. போ, சும்மா நிக்காத. மனுஷனே இவரு. சொதப்பிடுச்சு. ஆடி போய் வேலையை பார்க்கலாம். வா போலாம், வேலையை பாப்போம். உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. மாமா உன்னை அர்ஜென்ட்டா வீட்டுக்கு வர சொல்லிருக்காரு. தாத்தா வர சொல்றாரா? ஏன் சித்தி, என்னாச்சு? என்ன வீட்ல பிரச்சனையா? ஏய், ஏன் எதுக்குன்ற கேள்வி எல்லாம் அவர்கிட்டயே வந்து கேட்டுக்கோ. எதுவா இருந்தாலும் நீயே வந்து அவர்கிட்ட பேசு.
அக்கா என்னாச்சு? யார் போன்ல? தாத்தா அவசரமா வீட்டுக்கு வர சொல்றாராம். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அவர்கிட்டயும் பழனி அண்ணகிட்டயும் சொல்லி பார்த்துக்க சொல்லு. நான் வந்துடுறேன். சரி நான் சொல்றேன், நீ பதட்டப்படாம போ. இதெல்லாம் பிரச்சனையா? அப்பா ஆ தமயந்தி வந்துட்டாப்பா. வா வா, உனக்காக தான் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். பார்வதி, அந்த பூ எடுத்து தமயந்தி தலையில வச்சு விடு. என்னாச்சு? ஒரு நிமிஷம் இரு. திரும்ப. பெரியம்மா, என்ன பெரியம்மா, என்னாச்சு? அது அது ஒண்ணும் இல்லம்மா, மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருந்தாங்க. கல்யாணத்தை உடனே வச்சுக்கலாம்னு சொல்லி பேசினாங்க. என்ன? நாங்களும் சரின்னு சொல்லி தாம்பலம் மாத்திக்கிட்டு நிச்சயமும் பண்ணிட்டோம். அதை சொல்றதுக்காக தான் நான் உன்னை வர சொன்னேன். தாம்பூலம் மாத்திட்டீங்களா? என்ன தாத்தா சொல்றீங்க? ஆமா, மாத்தியாச்சு. தமிழ்ல தானே சொன்னேன், உனக்கு புரியலையா? இல்ல தாத்தா, அவங்க சரியான ஆளுங்க தானான்னு பணம்லாம் கேட்டிருந்தாங்க. அதை பத்தி நீ ஏமா கவலைப்படுற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. கல்யாணத்துக்காக வரதட்சணையா ₹1 கூட நீங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க தப்பான ஆளுங்க இல்லம்மா, ரொம்ப நல்ல மனுஷங்களா தான் இருக்காங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.